அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்ற சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் இயங்கி வரும் ஓதுவார் பயிற்சி பள்ளியில் 2025-2026 ஆண்டிற்கான மாணவ மாணவியர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், இந்த ஓதுவார் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெறுவதற்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்ற அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை இங்கு ஓதுவார் பயிற்சி பள்ளி இயங்கி வருகின்றது. இந்த ஓதுவார் பயிற்சி பள்ளியில் 2025-2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.hrce.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த இணையதளத்திலிருந்து உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் ஓதுவார் பயிற்சி பள்ளி 2025-2026 கல்வியாண்டு மாணவ மாணவியர்கள் சேர்க்கை விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாலும் உங்களது விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது டைரக்டாவே அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை இந்த திருக்கோயிலின் இணையதளத்திலிருந்து உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். www.mailaikabaleeswarar.hrce.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை திருக்கோயிலின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணி இங்க கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே அந்த நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. ஓதுவார் பயிற்சி பள்ளி 2025-2026 கல்வியாண்டு மாணவ மாணவியர்கள் சேர்க்கை விண்ணப்பம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல இதற்கான விளக்கங்கள், ஓதுவார் பயிற்சி பள்ளியில் சேர்க்கை அறிவிப்பு, விண்ணப்ப படிவம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஃபைலை நீங்க பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டுக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை 600004 ஓதுவார் பயிற்சி பள்ளி மாணவ மாணவியர்கள் சேர்க்கை அறிவிப்பு 2025-2026 கல்வியாண்டு. இத்திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் நடத்தப்படும் ஓதுவார் பயிற்சி பள்ளியில் முழு நேரம் பகுதி நேரமாக கல்வி பயில மாணவ மாணவியர்கள் சேர்க்கைக்கு இந்து மதத்தை சார்ந்த கீழ்கண்ட தகுதி உடையவர்களிடமிருந்து எதிர்வரும் 31/7/2025 மாலை 5:45 மணி வரை உரிய சான்றுகளுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஓதுவார் பயிற்சி பள்ளிக்கு விண்ணப்பிக்க தகுதிகள் மற்றும் இதர விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓதுவார் பயிற்சி பள்ளிக்கு விண்ணப்பிப்பதற்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 1/7/2025 அன்று 14 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 24 வயது உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். முழு நேர வகுப்பின் பயிற்சி காலம் 3 ஆண்டுகள் மற்றும் பகுதி நேர வகுப்பின் பயிற்சி காலம் 4 ஆண்டுகள் மற்றும் காணொளி மூலம் தொலைதூர பயிற்சி வகுப்பின் பயிற்சி காலம் 4 ஆண்டுகள் மற்றும் 3 வகையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. ஒன்று முழு நேர பயிற்சி, இரண்டாவதாக பகுதி நேர பயிற்சி, மற்றொன்று காணொளி வாயிலாக தொலைதூர அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் முறையிலும் இந்த ஓதுவார் பயிற்சி பள்ளியில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு பயிற்சிக்குமான கால அளவுகள் வேறுபடும். முழு நேர பயிற்சி வகுப்பானது 3 ஆண்டுகளும் பகுதி நேர பயிற்சி வகுப்புகளானது 4 ஆண்டுகளும் காணொளி மூலம் தொலைதூர பயிற்சியானது 4 ஆண்டுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. நல்ல குரல் வளம் பெற்றிருக்க வேண்டும். இந்து சைவ சமய கோட்பாடுகளை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். முழு நேர பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாதம் தோறும் ரூபாய் 10,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். பகுதி நேர வகுப்பு பயிலும் ஒவ்வொரு மாணவருக்கும் மாதம் தோறும் ரூபாய் 5,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அதாவது காணொலி மூலம் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட மாட்டாது. முழு நேர வகுப்பு பயில்பவர்களுக்கு உணவு, உடை, தங்குமிடம், மருத்துவ வசதி திருக்கோயில் மூலம் கட்டணம் இல்லாமல் இலவசமாக வழங்கப்படும். பகுதி நேர பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படிப்பவர்களுக்கு உணவு, உடை, தங்குமிடம் மற்றும் மருத்துவ வசதிகள் எதுவும் கிடையாது. முழு நேர வகுப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே இலவசமாக உணவு, உடை, தங்குமிடம், மருத்துவ வசதி திருக்கோயில் மூலம் வழங்கப்படும். சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் அல்லது www.mailaikabaleeswarar.hrce
www.hrce.tn.gov.in என்ற இணையதளம் வழியாகவும் அல்லது www.hrce.tn.gov.in என்ற இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். திருக்கோயில் மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. திருக்கோயில் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்பப்பட வேண்டிய முகவரி இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை 600004 என்ற முகவரிக்கு 31/7/2025 முன்பாக உங்களது விண்ணப்ப படிவங்களை அனுப்பி வைக்க வேண்டும். கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை ஓதுவார் பயிற்சி பள்ளியில் மாணவ மாணவியர்கள் சேர்க்கைக்கான அனுமதி விண்ணப்பம். முழு நேர வகுப்பு, பகுதி நேர வகுப்பு, காணொலி மூலம் தொலைதூர வகுப்பு 2025-2026 கல்வியாண்டு. இந்த விண்ணப்ப படிவத்தில் உங்களுக்கான வகுப்பு நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். அதாவது டிக் பண்ணிக்கோங்க, முழு நேரமா அல்லது பகுதி நேரமா அல்லது காணொலி மூலம் தொலைதூர வகுப்பா என்பதை நீங்க டிக் பண்ண வேண்டும். அதன் பிறகு தற்போது எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று கையொப்பமிட்டு சான்று செய்யப்பட வேண்டும். அதாவது கையொப்பமிட்டு உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று இங்கே ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். மாணவ மாணவியின் பெயர், தாய் தந்தை காப்பாளர் பெயர், பிறந்த தேதி, வயது, சான்றொப்பம் செய்த நகல்கள் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். நிலையான முகவரி, குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை, சான்றொப்பம் செய்து நகல்கள் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். தற்போதைய முகவரி இங்கே தெளிவாக எழுதப்பட வேண்டும். முகவரி சான்றுக்காக குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை, சான்றொப்பம் செய்த நகல்கள் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். கல்வி தகுதி சான்றுகள் தெளிவாக எழுதிக்கோங்க. அதன் பிறகு சான்றொப்பம் செய்த நகல்கள் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். தேசிய இனம் எழுதிக்கோங்க. சாதி மற்றும் மத சான்று, சான்றொப்பம் செய்த நகல்கள் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். சாதி மற்றும் மதம் இங்கே எழுதிக்கோங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பினர் விவரம் இங்கே எழுதிக்கோங்க. சான்றொப்பம் செய்த நகல்கள் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். வருமான சான்று, வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட சான்றொப்பம் செய்த நகல்கள் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். நன்னடத்தை சான்று அசல் இணைக்கப்பட வேண்டும். அதன் பிறகு கைபேசி எண்கள் கேட்டிருக்காங்க. தாய் தந்தை பாதுகாவலர், மாணவர் மாணவி கைபேசி எண்கள் தெளிவாக எழுதிக்கோங்க. மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் உண்மையானது என சான்றளிக்கிறேன். எதிர்காலத்தில் மேற்கண்ட தகவல்கள் தவறானவை என்றும் இணைக்கப்பட்ட ஆவணங்கள் போலியானவை எனவும் தெரிய வந்தால் திருக்கோயில் நிர்வாகம் எவ்வித முன்னறிவிப்புமின்றி என் மீது மேற்கொள்ளும் சட்டப்பூர்வ ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என சம்மதித்து சான்றொப்பம் செய்கிறேன். விண்ணப்பதாரர் கையொப்பம் இட வேண்டும். பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கையொப்பம், அதன் பிறகு நாள், இடம் எழுதி இவ்வாறு உங்களது விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே சுய சான்றொப்பமிட்டு இணைக்கப்பட வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை 600004 என்ற முகவரிக்கு 31/7/2025 முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்ற அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை இங்கு செயல்பட்டு வரும் ஓதுவார் பயிற்சி பள்ளியில் ஓதுவார் பயிற்சிக்காக பயிற்சி பெற விரும்பும் மாணவ மாணவியர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து ஓதுவார் பயிற்சி பள்ளி அட்மிஷன் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.